கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி அன்னபாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 9வது 7வது வசனங்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆமாங்க, இது எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்படுகிற வசனங்கள். அவன் தேவனுக்கு பிரியமாய் இருந்தபடியினால் மோசேயுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்ததுனால அவன் செல்கிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமான கதவுகளை கர்த்தர் திறந்து வைத்திருந்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் வாழ்க்கை முழுவதும் முட்புதராக இருக்கிறது இல்லையா? கண்ணீரை தவிர உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே நீங்கள் சந்திக்கலை இல்லையா? வெறும் வேதனை, கண்ணீர், அழுது கண்கள் பழுதடைந்த நிலையில் ஒரு சொட்டு கண்ணீர் வெளியும் வரும்போதும் அவ்வளோ வலியோடு நீங்கள் வாழும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரே உணவாயிற்று இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருந்தீங்க இது வரைக்கும். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்கிறார், உங்களுக்கு அனுகூலமான கதவுகளை நான் திறப்பேன். நீங்கள் என்னென்ன காரியம் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் முட்புதராக கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையாக இருந்துச்சு எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உங்களுக்கு எல்லா திரும்புகிற இடத்திலெல்லாம் அனுகூலத்தை நான் தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் அதற்கு பதிலாக தேவனோடு உங்களுடைய உறவை புதுப்பிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். நீங்கள் திரும்புகிற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை கர்த்தர் தருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதுவரைக்கும் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு ஏற்ற பதிலை கர்த்தர் தர காத்திருக்கிறார். நீங்கள் திரும்பவும் எழும்பி உங்களுடைய ரட்சிப்பை புதுப்பித்து கொள்ளும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அனுகூலமாக எல்லா பகுதியிலையும் பதில் வரும்படியாக கிருபை பாராட்டுவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.